Hi guys, welcome to our channel. Exercise 3.2 பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் சம் ஃபில்அப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வர சம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வர சாப்டர் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த சம் எல்லாமே பாருங்கள். நம்ம சேனலில் எப்படி மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது வந்து நம்ம எல்லாமே ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம எக்ஸசைஸ் 3.2ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபில்அப்ஸ் இருக்குது, இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செகண்ட் சம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3:5 = 9:dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தெரியாத வேல்யூவை நம்ம எதனா ஒரு இப்போ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தெரியாத வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம எக்ஸ் ஒய் இசட் அப்படி எதனா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நான் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி வர எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பாருங்கள். அப்போ தான் இது எல்லாமே உங்களுக்கு புரியும். அந்த சம்ஸ்லலாம் இதுக்கு முன்னாடி வர சம்ஸ் எல்லாமே நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க 3:5 நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவைடுன்னு சொல்லியிருக்கேன்னா டிவைடுனா 3/5 வருமா? ஓகேங்களா, ஈக்குவல் டு இருக்குது, ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இங்கே 9:நாவே டிவைட் எக்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 3/5 = 9/xன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ எக்ஸை வரைக்கும் தனியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, எக்ஸை தனியாக வச்சுக்கலாம், ஈக்குவல் டு போடலாம். ஓகேங்களா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் ஈக்குவல் டு போடுறோம். ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்குங்க, 9 இருக்கா, 9 போட்டுக்கோங்க. இன்ட்டு இங்கே ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து ஈக்குவல் டுக்கு ஆஃப்டராக வந்தால், அதாவது இங்கே இருக்கிற டிவைடு ஈக்குவல் டு ஆஃப்டராக வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கல்னால் என்னென்னா, இங்கே 3/5 இருக்கிறது ஈக்குவல் டு ஆஃப்டராக வந்தால் 5/3 மாறும். ஓகேங்களா, அப்போ என்ன 5/3 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிவைட் பண்ணலாம். 3 1s are 3, 3 3s are 9. ஓகேங்களா, இப்போ என்ன இருக்குங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 5 எக்ஸ் ஈக்குவல் டு 3 5s are 15. நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன வேல்யூங்க, 15. ஓகேங்களா, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். 4/5 = இதையும் நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம் by 10. ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸை தனியாகவே வச்சுக்கலாம், அதாவது ஈக்குவல் டுக்கு அப்புறம் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 4/5 ஈக்குவல் டுக்கு அப்புறம் தான் எக்ஸ் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணலான்னா கீழே இருக்கிற 10, அதாவது டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு முன்னாடி போனால் மல்டிப்ளையாக மாறுமா? ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற டிவைடு ஈக்குவல் டுக்கு முன்னாடி போனால் மல்டிப்ளையாக மாறும். ஓகேங்களா, அப்போ இங்கே இருக்கிற டிவைடில் இருக்கிற 10 ஈக்குவல் டுக்கு முன்னாடி போனால் மல்டிப்ளையாக மாறும். ஓகேங்களா, ஈக்குவல் டு எக்ஸ். நம்ம இப்போ எதுவுமே பண்ணலை, 4/5 அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற 10 ஈக்குவல் டுக்கு முன்னாடி சென்ட் பண்ணிட்டோம், அதாவது மல்டிப்ளையாக மாறிடும். ஓகேங்களா, ஈக்குவல் டு எக்ஸ். நம்ம இதை ஏன் இப்படி பண்ணுறோன்னா நம்ம எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியணும், அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள் 5 1s are 5, 5 2s are 10. அப்போ இங்கே என்ன இருக்குது, 4 × 2 இருக்கா, ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது 4 2s are 8. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, 8. இப்போ இந்த சம் பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தரேன். 6/x = 1/2. இப்போ என்ன பண்ணலான்னா இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 6 அப்படியே போட்டுக்கோங்க. டிவைடில் இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு முன்னாடி போனால் மல்டிப்ளையாக மாறுமா? ஓகேங்களா, ஈக்குவல் டு நடுவில் இருக்கிற ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ 1 இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ 1, எக்ஸை ஈக்குவல் டு ஆஃப்டராக எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளையாக மாறுமா? அதை போட்டுக்கோங்க. 6 2s are 12 ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது 1 எந்த வேரியபிள் கூட பண்ணாலும் அதே தான் கிடைக்கும், அதாவது 1x × x. ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ 12. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அந்த சம் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.